வணக்கம், நமஸ்காரம். எப்ப இதெல்லாம் ஹிந்தியில என்ன அதுக்கு பேரு? நமஸ்தே. ஆ, நமஸ்தே. நாம இப்போ ஹிந்தி சோட்டா சோட்டா மாலும். கரெக்டாடா? கரெக்ட் கரெக்ட். கரெக்ட், சூப்பர். அதனால நாம ஹிந்தி கத்துக்கிறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், இதே டெய்லி பேசுவோம். என்ன, அவன் நாகரிக சுரக்ஷா சங்கீதான்னு பேர் வச்சாலும் சரி, இல்ல இன்னும் ஹிந்தி பாட்டவே அப்படியே புக்குக்கு வச்சாலும் சரி, நாம தயாராகிக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. சரியா? அப்போ ஹிந்தியில நாம கத்துக்கிட்டு இப்ப இன்னைக்கு 4வது கிளாஸ் வெற்றிகரமா இப்போ ஏதோ எழுத்துலாம் ஒன்னோட ஒண்ணு சேர்த்து எழுதுற அளவுக்கு வந்துட்டோம். ஒரு எழுத்துலாம் இப்போ 3 எழுத்து ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம ஹிந்திலாம் கத்துக்கினீங்களா? இப்ப நான் தான் 2 கிளாஸ் அட்டன் பண்ணல. சரி, நம்ம ஹிந்தி வாத்தியார் நல்லா சொல்லி கொடுக்குறாராம். ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. யாருன்னா புதுசா கிளாஸ்ல ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட நம்ம பழைய ரெக்கார்டிங்ஸை திரும்ப திரும்ப ஒரு தடவை 2 தடவை போட்டு பார்த்துட்டு கத்துக்குவாங்க. நல்லது. இந்த அரசியல்வாதிகள் அவங்க பிள்ளைங்கள்லாம் ஹிந்தி, இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன்லாம் படிக்க வச்சுட்டு நம்மள ஒன்றும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாண்டாம பாத்துக்கிறாங்க. புரியுதா? நம்ம அப்படி இருக்க வேணாம். 4 மொழி கத்துக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. சரியா? கொஞ்சம் பொறுப்பா படிங்க, பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஆச்சாரியன் யாருமி? சான்ஸ்கிரிட் சவுண்டா? சான்ஸ்கிரிட் ஸ்லோகன் இது. வச்சஸ்தத்ர பிரயோக்தவ்யம் யத்ரோக்தம் லப்தே பலம். கேட்கலீங்களா? வச்சஸ்தத்ர பிரக்தோயம் யதோக்தம் லப்தே பலம். ஓகேங்களா? தாய் பவதி ராகக சுக்லப்பட்டே யதா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதுல என்னன்னா, வச்சஸ் அப்படின்னா வேர்டு, ஸ்பீச். வச்சஸ் அப்படின்னா ஸ்பீச். தத்ர அப்படின்னா தர். பிரயுஜ், பிரயுஜ் அப்படின்னா யூஸ் பண்றது, உபயோகிக்கிறது. எத்ர அப்படின்னா வேர், எங்க, எங்கே. லப் அப்படின்னா அப்டைன், பெறுதல். பல்னா ரிசல்ட், பலன். எதா எதா இபு அப்படின்னா ஃபார்ம் ஆகுறது, பிகம் ஃபார்ம் லெட் டு டேக் ஸ்ட்ராங், பலமா வருது. அத்தியந்தம் அப்படின்னா எக்ஸசிவ்லி வெரி மச், அதிகமா இருக்கிறது. வச்ச பிரிச்சு படிக்கணும் சான்ஸ்கிரிட்ல வச்சஸ் தத்ர, வச்சஸ் தத்ர. ஓகேங்களா? அப்ப வச்சஸ் தத்ர பிரிச்சு படிக்கணும். ஸ்பீச். அதே மாதிரி இங்க லப்தே அப்படின்னு இருக்கும், இங்க லப் அப்படின்னு படிக்கணும். சுக்ல பட் இது ஸ்டார்டிங்ல புரியாது, ஒரு இதுக்காக. ஓகேங்களா? இது என்னன்னா, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் பேசணும். ஆக்சுவலா அதிகமா பேசினா இந்த இடத்துல என்னன்னா சுக்லப்பட் அப்படின்னா என்னன்னா ஒயிட் கிளாத் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒயிட் போர்டுல இல்லாட்டி ஒரு ஒயிட் போர்டுல இல்லாட்டி வெள்ளை பேப்பர்ல பெயிண்ட் அடிச்சோம் அப்படின்னா, ஒரு இடத்துல மட்டும் பெயிண்ட் அடிச்சோம் அப்படின்னா அது நல்லா தெரியும். இப்ப நிறைய பக்தி கிறுக்கி இருக்காங்க, அதுல நம்ம போய் எழுதுறோம் அப்படின்னா அது தெரியாது இல்லையா? அந்த மாதிரி எங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசணும், லிமிட்டடா பேசணும் அப்படின்னா நம்மளோட அந்த வேர்டுக்கு வேல்யூ இருக்கும். நான் பாட்டுக்கு அதிகமா பேசணும் அப்படின்னா அது வேல்யூ இருக்காது. ஏன்னா ஒருத்தரவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அதிகமா, அவங்க எதுக்காக பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. ஸோ அதிகமா பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம பேசக்கூடிய வார்த்தை கம்மியா பேசணும் அப்படின்னா அதுக்கு அது வேல்யூவா இருக்கணும். ஏன்னா அதிகமா பேசுறதுனால இவனடா பேசிக்கிட்டே இருக்கான், இந்த சொலல் வல்லன் சோர்வன் அவனே இகழ்வெள்ளல் யாருக்கும் அறிவுன்னு ஒரு திருக்குறள் வரும்ல, அது மாதிரி நம்ம அந்த வேர்டு, அந்த சொல்லு கூர்மையான ஆயுதம். நம்ம அந்த பேசக்கூடிய வார்த்தை அது ஒருத்தரோட என்ன வேணா பண்ணும் அந்த வார்த்தை. அதனால வாயுள்ள புள்ள பழச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணா ஹர்ட் பண்ணிரும், இல்ல ஒருத்தவங்களை நம்ம சைடு இழுக்கணும் அப்படின்னா ஈஸியா அட்ராக்ட் பண்ணிரும். ஸோ அந்த வேர்டு நம்ம பேசக்கூடிய வேர்டு ரொம்ப ஒரு இதான வேர்டு. அதான் அந்த கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாக்கணும்னு ஒரு பொருள் இருக்கும். நம்ம நம்ம சொல்லணும்னா நம்ம நம்ம பேச்ச கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட கேட்கணுமா, அந்த அளவுக்கு பேசணுமா அந்த. ஸோ அந்த வேர்டுங்கிறது அது என்ன சொல்றாருன்னா, எல்லா இடத்துலயும் எல்லாமே பேசிடாத, எல்லாத்துக்கிட்டும் போய் அட்வைஸ் சொல்லிடாத, எல்லாத்துலயும் போய் பேசிடாத, தேவையில்லாம பேசாத. இல்லாட்டி எல்லா இடத்துலயும் பேசினா அந்த வேல்யூ இல்லாம போயிடும், உன்னோட வார்த்தைக்கு வேல்யூ இல்லாம போயிடும். நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு வேல்யூ இருக்கணும். நம்ம ஒரு வேர்டு பேசினா கூட அந்த வேர்டுக்கு வேல்யூ இருக்கணும். அப்பதான் என்ன பேசுறான் அப்படிங்கறது கேட்பாங்க. நான் பாட்டு இப்ப ஒரு 100 வார்த்தை பேசுறோம் அப்படின்னா அதுல ஒரு 10 வார்த்தை வேல்யூவா இருந்துச்சுன்னா அந்த 10 வார்த்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்களே தவிர்த்து அந்த அதோட சேர்த்து அந்த 10 வார்த்தை போயிடும், வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நம்ம ஒரு பேசக்கூடிய வார்த்தை இன்னொருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னா அது வேல்யூவா இருக்கணும். எப்படி ஒரு ஒயிட் கிளாத்ல இல்ல ஒரு டிராயிங், இப்ப நிறைய பேர் இப்ப ஏதாவது ஒண்ணு கிறுக்கிக்கிட்டே இருக்கு. நிறைய ஒரு ஒயிட் போர்ட்ல உனக்கு இங்க ஒண்ணு, இங்க தமிழ் எழுதிருக்கேன், ஹிந்தி எழுதிருக்கேன், இங்கிலீஷ் எழுதிருக்கேன், ஏதோ ஒண்ணு எல்லா இடத்துலயும் எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க போயிட்டு நீங்க புதுசா போயிட்டு ஏதாவது இங்க எழுதுறீங்க அப்படின்னா அந்த வேர்டு நம்ம ஒத்து கவனிக்க மாட்டோம். ஏன்னா எல்லா பக்கத்துமே கிறுக்கி இருக்கு, ஒத்து கவனிக்க மாட்டோம் இல்லையா? அப்ப செப்பரேட்டா நம்ம ஒரு இடத்துல தனியா தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் லிமிட்டடா கன்வே பண்ணாதான் அது போய் சேரும் அப்படிங்கிறது தான் இது. வச்சஸ்தத்திர பிரயுக்தவ்யம் யத்ரோக்தம் லப்தே பலம். சாய் பவதி சாச்சேந்தம் ராகாக சுக்லப்பட்டி ததா. சுக்லப்பட்டுனா ஒரு ஒயிட் கிளாத். ஓகேங்களா? எப்படி வெள்ளை. வச்சஸ்தத்திர
பிரயோக் வச்சஸ்தத்ர பிரயோக்தவ்யம் பிரயோக்தன் படிக்கணும். உக்தனா சொல்றது அப்படின்னு. வச்சஸ்தத்ர பிரயோக்தவ்யம் யத்ரோக்தம் லபத்தே பலம். ஓகேங்களா? பலம்னா ரிசல்ட். சாயி பவதி சாந்தியந்தம் ராகக சுக்லப்பட்டே யதா. ஓகேங்க. வச்சஸ்தத்ர பிரயோக்தவ்யம் யத்ரோக்தம் லபத்தே பலம் யதாயி பவதி சாத்தியந்தம் ராகக சுக்லப்பட்டே யதா. ஸ்லோ. இதெல்லாம் பல்லுங்கர்ல ஹிந்தி சான்ஸ்கிருத் எல்லாத்தையும் ஒண்ணுதான் ரிசல்ட் பலன். இதுல ரங்குனா கலரு ஹிந்தில, இங்க வந்து ராக. சவுர் பார்த்தாச்சு, என்ஜின் பார்த்தாச்சு, பாரக்கடியும் பார்த்தாச்சுங்களா? அதோட பாரக்கடி மட்டும் பார்க்கணும். அது எதுவும் ரிவிஷன் பண்ணணுமா? ரிவிஷன் பண்ணணுமா? பாரக்கடி தேவையில்லையா? யாரெல்லாம் போயிடலாம். ரிவிஷன் பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா? ரிவிஷன் பண்ணணுமா? எழுதணுமா திருப்பி? சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். லாஸ்ட் கிளாஸ் சின்ன ரிவிஷன் வரல. ஸோ லாஸ்ட் கிளாஸுங்க சார். லாஸ்ட் கிளாஸ் ஒரு சின்ன ரிவிஷன் கிடைக்குமா? ரிவிஷன் பண்ணணும். ஓகே ஓகேங்க. ஒன்றும் இல்லை. ஸ்வர்ல வந்து அப்படின்னா ஸ்பீடா சொல்றேன். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஸ்வர்ரு வியஞ்சனு, இதுக்கு பேர் என்னது? அக்ஷரமாலா இல்லாட்டி வர்ணமாலா. சும்மா லெட்டருக்கு ஆல்பபெட், சும்மா ஆல்பபெட் அப்படின்னா வர்ணமாலான்னு பேரு. ஓகேங்களா? வர்ணனா லெட்டரு. ஓகேங்களா? வர்ணமாலா அப்படி அக்ஷரமாலா. இதுல வந்து ஸ்வர் இருக்கு, வியஞ்சன் இருக்கு, பாரக்கடி இருக்கு அப்படின்னு பார்த்தோமா? அதுல ஸ்வர்னா வவ்வல்ஸா? ஸ்வர் வவ்வல்ஸ் எத்தனை லெட்டர் இருக்கும்? 13 லெட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ ஆ இ இ உ உ ரு ஏ நெடில். நெடில். ஓகேங்களா? ஏ ஐ ஓ ஔ அம் ஆ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் ஆக. ஓகேங்களா? 13 லெட்டர். இது வந்து ஸ்வர் வவல்ஸ். நெக்ஸ்ட் மாத்திரா பார்த்தோம் சிம்பிள்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காவருக்கு பார்த்தோம்ங்களா? காவருக்குல கா க க க ங க க க க ச ச ஜ ஜ ஞா ச ச ஜ ஜ ஞா. காசா டாங்களா? டா ட ட ட நா. 3 சொல்லினா காசாட டாங்களா? டா த த த நா. காசாட தா பாங்களா? பா. இப்போ பார்த்தோம்ல பா பழம் ரிசல்ட். பா கரெக்டா? அப்போங்களா மேம்? ஆ பா பா மா யா ரா லா வா யா ரா லா வா சா. இந்த சாதானே சா ஹா சா 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 ஹா. ஓகேங்களா? ஆன்லைன் ஓகேங்களா? கா க க க ங. இது காவ இருக்குன்னு காவ இருக்கு. கா க க க ங. இது சாவ இருக்குன்னு பேரு.
ச ச ஜ ஜ ஞா. டா ட டா டா நா. காசாட. தா த தா த நா. பாப்பா பாபா மா யாராலாவா சாசா. நெக்ஸ்ட் பாரக்கடி பார்த்தோம். எழுதணுமா? இது 2வது கிளாஸ்லயே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எழுதணுமாங்க? கா க க க ங சா ச ஜா ஜா ஞா டா 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 நா. சொல்லி பாருங்க சொல்லி பாருங்க. தா 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 நா பா 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 மா யாராலாவா சாசா ஹா. சொல்லி பார்த்தாதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணாதான். சார் ஆன்லைன்ல ஏதாவது ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களா? ப்ரொனவுன்ஸ் பண்ணா டிஃபரன்ஸ் தெரியணும். கா கா க கா க ரெண்டையும் ஒண்ணா சொல்லிடக்கூடாது, தப்பாயிரும். சொல்லுங்க. டா பா 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 பா. சார் இது பா பா. பா பம்பரம் 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 மேம். பனானா பனானா. பச்சா பலிதானு பலியாடு பலி கொடுத்துருவேன். பண்ணாரி அம்மன் அதுக்கெல்லாம் BANN பா. இது சொல்லுங்க. ஹா ஹரிஹரன் ஹாசினி ஹிமாலயா. இது சொல்லுங்க. சா சஷ்டி சண்முகம். தமிழ்நாடு. கா க கா கோஸ்ட் கோஸ்ட். என்னது மேம்? ஜிஞ்சரா? ஜிஞ்சர் கோகு ஜாக்கு. தண்டா டா தண்டா தண்டா. தா. சொல்லுங்க ஏதாவது வேர்ட் சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது வேர்ட் சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது வேர்ட் சொல்லுங்க. THல ஸ்டார்ட் ஆகணும். இங்கிலீஷ்ல THல வேர்ட் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி பேர் வைக்க. ஆமா சொல்றாங்க, இப்படி கூட பேர் எழுதுறாங்க. THல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகும்? THல வேர்டு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் THல ஸ்டார்ட் பண்ற வேர்ட் சொல்லுங்க. தமிழ் TAMIL தென்காசி TEN தானே வரும். சார் தருண். அது DH இல்ல மேம். என்னங்க மேம்? தருண். தருண்களா? THA. ஓகே. தருண் தருண் தான் சொல்றாங்க பாருங்க. ஷா ஷா. ஓகேங்க சார். அரேஞ்ச் பண்ணிட்டோமா? அது ப்ரொனவுன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்படியே ஓரலா சொல்லிடலாமா இல்ல எழுதி போடணுமா? காக்கா கிக்கு அது எழுதி போட டைம் ஆகும். ஓரலாம் அப்படியே நான் சொல்றேன், அப்படியே சொல்லுங்க. கா சொல்லுங்க மேம். சொல்லுங்க. கா கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. இப்ப இந்த லெட்டர் க. KHA சொல்லுங்க. க கா கி கி கு
கு இக்ரு கே கை கோ கவ் கம் கஹ கஹ. இப்ப இந்த லெட்டர் சொல்லுங்க. ஜிஏ ஸ்டொமக்ல இருந்து வரணும். ஓகேங்களா? க கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. கிரக பிரவேசம் சொல்றாங்களே அதெல்லாம். கிராமின் கிராமம். இந்த கா சொல்லுங்க. க கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் கஹ. ஃபிங்கர் வச்சுக்கோங்க அந்த லெட்டர்ஸ்ல, நோட்ல எழுதினீங்க. நெக்ஸ்ட் ஙா. ஙா ஞா ngி ngி ngu ngu இங்க்ரு இங்க்ரு ngே ngை ngோ ngௌ ngம் ngஹ. நெக்ஸ்ட் சா. ச சா சி சி சு சு இச்ரு சே சை சோ சௌ சம் சஹ. ச ச சா இது. ச சா சி சி சு சு இச்ரு சே சை சோ சௌ சம் சஹ. நெக்ஸ்ட் ஜா. ஜேஏ சவுண்ட். ஜ ஜா ஜி ஜி ஜு ஜு இஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜஹ. ஜேக்கு அப்புறம் ஜை சவுண்ட் வரும். ஏக்கு அப்புறம் ஐ மாத்திரம். நெக்ஸ்ட் இந்த ஜா. ஜ ஜா ஜி ஜி ஜு ஜு இஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜஹ. ஞா 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 ngி ngி ஞு ஞு இஞ்ரு ஞே ஞை ஞோ ஞௌ ஞம் யஹ. டா டா டி டி டு டு இட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. ட டா டி டி டு டு இட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. ட டா டி டி டு டு இட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. ட டா டி டி டு டு இட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. ந நா நீ நீ நூ நூ இன்ட்ரு நே நை நோ நௌ நம் நஹ. த தா தி தி து து இத்ரு தே தை தோ தௌ தம் தஹ. தோக்கு அப்புறம் தை. சரி சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. தா தா தி தி து து இத்ரு தே தை தோ தௌ தம் தஹ. நெக்ஸ்ட் இந்த தா. தா தா தி தி து து இத்ரு தே தை தோ தௌ தம் தஹ. த த தி தி து து இத்ரு தே தை தோ தௌ தம் தஹ. அதாவது தாதா சொன்னா தாதான தாத்தா, தாதா தாதி. இன்னொன்னு தாதான தமிழ்ல ரவுடி, அந்த தாதா வேற. நெக்ஸ்ட் இந்த தா. த த தி தி து து இத்ரு தே தை தோ தௌ தம் தஹ. மா தானே வரும். ரெண்டு சொல்லினாங்களா? ஆனா மா மா வருமா? நா நா நீ நீ நோ நோ இந்த்ரு நே நை நோ நௌ நம் நக. ரெண்டு நா வரும். ரெண்டு சொல்லினாக்கும் அதேதான். பாஸ் வந்து பாப்பா பி பி பூ பூ இப்ரு பே பை போ பௌ பம் பக. பா 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 பி பி பூ பூ இப்ரு பே பை போ பௌ பம் பக. பா பா பி பி பு பு இப்ரு பே பை போ பௌ பம் பக. ப பா பி பி பு பு இப்ரு பே பை போ பௌ பம் பக. மாமா மீ மீ மூ மூ இம்ரு மே மை மோ மௌ மம். யா பார்க்கணும் மேம். ஓகேங்களா? ஆன்லைன்ல சார் அன்மியூட் பண்ணிடுறீங்களா? யாராவது மியூட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் வந்து எழுதுறீங்களா? யா யாராவது ஒருத்தர் வாங்க வாங்க. ஒருத்தர் வந்து எழுதுங்க வாங்க. நிகில் சார் வாங்க சார்.
சீக்கிரம் வாங்க யாராவது. யா. இது வந்து அதான் இங்க பாருங்க, இப்படி வந்துடக்கூடாது. இங்க டச் ஆகி, ஓகேங்களா? ஓகேங்களா? யா. இது என்னன்னா ஆமாங்க. யா. ம். யா போடணும். லெட்டரு ஸ்டாண்டிங் லைனு யா. தெரிய மாட்டேங்குது. அதான் டிஃப்ரெண்ட் என்னன்னா, யூ மாதிரி போட்டு இது பாங்களா? ம். எழுத பாருங்க. இப்படி போட்டு யூ மாதிரி போட்டா இது பா. வித்தியாசம் இருக்குல்ல? ம். எழுத்துக்கள் என்றால் என்ன? எழுத்துரு என்னங்க சார்? மேம் எழுத்துரு என்னங்க மேம்? எழுத்துரு என்னங்க மேம்? எழுத்துரு என்னங்க மேம்? மேம் டிரான்ஸ்லேஷன் கேட்கல, டெபினிஷன் கேட்குறேன். எழுத்து. எழுத்துக்கள் என்றால் என்ன? அங்கீகரிக்கப்பட்ட கிறுக்கல் தாமே ஒரு கவிதை. வாட் இஸ் லெட்டர்? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நம்ம சவுண்டு துவனி தானே. சவுண்டோட சவுண்டுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது லெட்டர். யா யா துணைக்கால். ம். ஸோ அதனால மாத்தி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக சொல்றேன். ஒன்றும் இப்படிதான் கரெக்டா அக்யூரேட்டா இப்படிதான் வரணும், இல்லாட்டி இந்த ஃபார்ம் ஸ்ட்ரக்சருக்கு வரணும், இல்லாட்டி வேற லாங்குவேஜா இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆயிரும்ல, அதுக்காக. ம். தப்புங்க சார். ரெண்டு சைடு ஸ்டாண்டிங் லைன் வரக்கூடாது. இ மாத்திராக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன், லெஃப்ட் சைடு ஸ்டாண்டிங் லைன் லெட்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஸ்டாண்டிங் லைன் லெட்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ண இ. லெஃப்ட் சைடு இருந்து எடுக்கணும். இ லெட்டர் ஸ்டாண்டிங் லைன் ஜாயின் பண்ணணும். இ லெட்டரு. லெட்டருக்கு கீழே லெஃப்ட் சைடு சிம்பிள். லெஃப்ட் சைடு சிம்பிள் ஊ மாத்ரா யூ. லெட்டரு நெக்ஸ்ட்ங்க சார். யா யா இ இ யூ. லெட்டர். லெட்டருக்கு கீழே ரைட் சைடு சிம்பிள் ஊ மாத்ரா யூ. நெக்ஸ்ட். சி மாதிரி போடணும். லெட்டருக்கு கீழே ஈரோ. ம். ஈரோ போட்டுருங்க. யா போட்டு புள்ளி புள்ளி வைப்ப புள்ளி மேல. யா போட்டு மேல புள்ளி வைங்க. ரூ போட்டுருங்க. நெக்ஸ்ட். லெட்டருக்கு மேல ஒரு கொம்பு. ஏ. இது குடிக்கலாமா? ஏஐ யோ. யவ். எம். யக. எம். யக. ஓகேங்களா?
யா 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 இ இ யு யு இரு ஏ ஐ யோ யௌ எம் யாக. நெக்ஸ்ட்ங்க சார். நெக்ஸ்ட் ரா வந்து யாராவது எழுதுங்க. ரா வாங்க. நெக்ஸ்ட் டாடி சார் வாங்க. டாடி ஃப்ரெண்ட்ல இருந்து யாராவது வாங்க. மேம் வாங்க 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 யாராவது வந்துடும். மேம் ரா எழுதுங்க மேம். ரா ராரா ரீதி. மேம் எண்டிங் லைன் லாஸ்ட்ல தான் போடணும். ரா ரா தமிழ் எழுதிருங்க. கொஞ்சம் கீழே எழுதுங்க தமிழ். வேற பெண்ணில் எழுதுங்க. ரா ரா ஸ்டாண்டிங் லைன் லெட்டர் ரா ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். எண்டிங் லைன் லாஸ்டா தாங்க மேம் போடணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். எண்டிங் லைன் ரீ ரா ஸ்டாண்டிங் லைன் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ரீ ரா கீழே ஊ மாத்ரா லெஃப்ட் சைட் சிம்பிள் எண்டிங் லைன் ரூ ரூ ரா. இது கரெக்ட்டுங்களா? எழுதி இருக்கிறது சரி எழுதுங்க மேம். ஃபுல்லா எழுதுங்க. ரூ தான் வரும். ஆனா லெட்டர் இந்த மாதிரி வராது. ரூ ரூ இரு இந்த மூணு மட்டும் எழுதாதீங்க, அப்புறம் சொல்றேன். இந்த மூணு மட்டும் எழுதாதீங்க, அப்புறம் சொல்றேன். நெக்ஸ்ட் எழுதுங்க மேம். ரே ரா மேல ஒரு கொம்பு ரே. கரெக்ட் பண்ணுங்க மேம். வந்து ரை ரே ரை மேம். ரோ மேம் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே நல்ல கீழே இருக்க இடம் இருக்குல்ல. ரோ ரவ் மேல ரெண்டு கொம்பு ஸ்டாண்டிங் லைனுக்கு மேல ரெண்டு கொம்பு எண்டிங் லைன் ரவுங் மேம். ஒத்த சுழி கொம்பு ரா லா ரவ் ரா மேல ஒரு புள்ளி ரம் ரா போட்டு அப்படி கீழே எழுதுங்க. ரா ரா சைட்ல ரெண்டு புள்ளி எண்டிங் லைன் ரக. மேம் தேங்க்யூ மேம். என்ன மிஸ்டேக் மேம்? ஏங்க மேம் என்ன தப்பு? ஓ இப்படி வருதுங்களா? ஆக்சுவலா இந்த லெட்டரே வராது. இந்த லெட்டரே இல்ல இதுல. இந்த ராராரி வரிசையில மட்டும் ரா இங்க போடணும். ரோ ஓகேங்களா? அதே மாதிரி ரூ வந்து ஓகேங்களா இப்படி போடணும். இது வந்து ரூ. இருங்கிற ஒரு லெட்டரே இல்ல. எல்லாத்துலயும் 13 லெட்டர் வரும். ஆனா ரால மட்டும் 12 லெட்டர் தான் வரும். ஏன் இரு சவுண்ட் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா ஆல்ரெடி இந்த இதுக்கு சவுண்ட் இருக்கு. இப்படி ஒரு சவுண்ட். அதனால அதுக்கு சவுண்டுக்கு லெட்டர் கொடுக்கும். இதெல்லாம் கரெக்ட். இது மட்டும் இங்க வரணும். இப்படி வரணும். இது மட்டும் இங்க இப்படி. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். மேம் சொல்லுங்க மேம். சார் மேம் சொல்லுங்க சார் அந்த நெடில் ரூவை மட்டும் கொஞ்சம் அங்க தள்ளி எழுதி காமிங்க சார். கொஞ்சம் கிளாரிட்டி இன்னொரு தடவை கொஞ்சம் தெளிவா பெருசா எழுதி காமிங்க சார். இது தெரியுதுங்களா இப்ப எழுதி இருக்கிறது? இது தெரியுது சார். ரூமா தெரியுது. ஒண்ணும் இல்ல. இது சார் சுளிக்காம ரெண்டு போடணும். டிஃபரன்ஸ் தெரியல சார். டிஃபரன்ஸ் பாருங்க. இது சுளிக்காம போடணும். இது இப்படி ஒரு சுழிச்சூட்டு போடணும். அவ்வளவுதான் பெரிய வித்தியாசம் தான். இது சுளிக்காம இப்படி போடுறோம். இது சுழிச்சூட்டு. ரா ரா ரி ரி ரூ ரூ. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் லாவர் சொல்லுங்க.
மாட்டேங்குது. நெக்ஸ்ட் யாராவது வாங்க. நீங்க எழுதிட்டீங்களா? வாங்க. கேல் வாங்கம்மா. லா. இது கிடையாது. ஓகேங்களா? ஆமா, அடுத்து ஜென்ஸ்ல இருந்து தான். பாய். லா மேம், இந்த லெட்டருக்கு மேம் இங்க பாருங்க, எம் போறோம்ல, இதுலயே மேல போயிடணும். ஆமா, இது பக்கத்துல வர மாதிரி இருக்கு மேம். இதுலயே இந்த லெட்டர் தான், அப்படி இதுலயே மேல போயிடும். ஓகேங்களா? எம் போட்டு இதுலயே மேம். இது இப்படி போட்டீங்கன்னு வச்சு, இது தமிழ்ல சூப்பரா இருக்கு. தமிழ்ல இப்படி ஒரு லெட்டர் இருக்குங்க மேம், சா. தமிழ் தானே, அதே வடமொழியில் தான் யூஸ் பண்றதுல. இங்க பாருங்க, எம் போடுறோம் மேம். எம், ஸ்மால் எம், அப்படியே மேல போயிடணும். புரியுதுங்களா? எம் எம் போடுறோம்ல, ஸ்மால் எம், இந்த கோட்ல தனியா வரக்கூடாது, இந்த கோட்ல மேல இது. ம். லா. லா. லா போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டாதாங்க மேம் லா. துணைக்கால் தமிழ்ல கணக்கு, ஹிந்தில துணைக்கால் போடணும். லா போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டா லா. ஸ்டாண்டிங் லைன் போட்டு லெட்டர் எழுதி ஜாயின் பண்ண லீ. இ மாத்ரா லீ. இ சவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். இ. லீ. லா போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதே போட்டு ஜாயின் பண்ண லீ. லூ லூ இல் ரூ லே லை லோ லவ் லம் ல. யாரா லாவா முடிச்சு சா ஒண்ணு இருக்குங்களா? யாரா லாவா சாசா சாகா. சா வேற இருக்கா? லீ. லா லா லீ. கரெக்ட் தாங்க மேம், கரெக்ட் தான், கரெக்ட் தாங்க. லூ. ஆ, இது அது பாருங்க, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. ம். ம். அதே மாதிரி இது வரக்கூடாதுங்க மேம், இந்த கோடு. ம். 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 லா லா லீ லீ லூ. லூ. ரெண்டு கோட்டை டச் பண்ணி எழுதுங்க ரூல்டு நோட்ல. லூ. ம். இல் ரூ. ம். இல் ரூ வரும். எல்லாத்துக்குமே வரும். ராரா ரீதிக்கு மட்டும் தான் வராது. ராரா ரீதிக்கு வரும், அது இர்ரு மட்டும் தான் வராது. டிஃப்ரெண்ட் இருக்கு சென்டர்ல. லா லா லீ லீ லூ லூ இல் ரூ லே லை லோ லவ் லம் லஹ. இல் ரூ லே லை லோ. இதுக்குதான் லா லா லே லை லோ லவ் லம் லஹ. தேங்க்யூ.
லா லா லி லி லு லு இல்ரு லே லை லோ லவ் லம் லக. இதுல என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்க கோடு பெருசா போயிருக்கு, மேல போட்டிருக்க கொம்பு சின்னதா இருக்கு. கோடு எவ்வளவு தூரம் போடணும், சிம்பிள் எவ்வளவு தூரம் போடணும்னு தெரியாம போயிடும். அதனாலதான் அன்ரூல்டு பிராக்டிஸ் பண்ணாம ரூல்டு நோட்ல பிராக்டிஸ் பண்ணணும். ரூல் நோட்ல பிராக்டிஸ் பண்ணோம்னா லோ, ஓகேங்களா? கரெக்ட், ஓகேங்களா மேம்? இது வந்து அந்த மேல இருக்க கொம்பு ஈக்குவலா கொடுக்கணும் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வா, வாங்க சார். கோவிந்த் சார் வாங்க சார், வாங்க. நெக்ஸ்ட் வா, வாங்க வாங்க வாங்க. வா வா வி வி பூ பூ இவரு வே வை, அது ஈஸி தான், அதே தான், இதே சேம். வாங்க மேல, மேல எழுதுறீங்களா கீழே எழுதுறீங்களா? தமிழ் erase பண்ணுங்க. ஸ்டார்டிங் வா தாங்க சார். இந்த வா, வடை, வள்ளலாறு, வண்டலூர், வட்டம், வட்டம், வண்ணாரப்பேட்டை, வஞ்சி, வா. எண்டிங் லைன் லாஸ்டா தான் போடணும் சார். எரேஸ் பண்ணிருங்க, எரேஸ் பண்ணிருங்க, எரேஸ் பண்ணிருங்க. கோடு போட்டாலே லெட்டர் பினிஷ், கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இல்லாட்டி வேர்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு மீனிங். வா ஸ்டாண்டிங் லைன், எண்டிங் லைன், வா. ஸ்டாண்டிங் லைன் லெட்டரு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், எண்டிங் லைன் போடணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு எண்டிங் லைன் போடணும். பாருங்க, எரேஸ் 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 பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் லைன், லெட்டர், கையை எடுத்துடுறேன். இங்க இருந்து ரெண்டையும் ஜாயின் பண்றேன், கையை எடுக்கிறேன், ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஜாயின் பண்றேன், கையை எடுக்கிறேன், அப்புறம் எண்டிங் லைன். பி, ஸ்டாண்டிங் லைன் லெட்டரு ஜாயின் பண்ணணும். எப்படிங்க சார்? லெஃப்ட்ல இருந்து வாங்க, லெஃப்ட்ல இருந்து. வி, விஜயநகர், விக்ரமாதித்தன், வித்யா, வித்யாலய, வித்யான எஜுகேஷன் நாலேஜ், வித்யாலய ஸ்கூலு, வினம்ர, வினோது ஹியூமர், வினோத் விஜய் டிவி. வி பி, வீணா, வீணா. இவரு கூட பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கே, வீல என்னது போச்சு? வி வி கரெக்ட். ஓ, நேரா போடுங்க. ஓ, ஓகேங்களா? ஓ, 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 இவரு. வே, வா, மேல ஒரு கொம்பு, மேல ஒரு கொம்பு, அதுக்கப்புறம் எண்டிங் லைன். வே, வே, வேட்டையாடுதல், வேண்டுதல், வேட்டையாடு விளையாடுங்களா? வேகம், வேலு, வேர், வேங்கை, வேள்வி, வேள்வினா யாகம், வேள்வி. வேற வை, வைராக்கியம், வைரம். வைராக்கியம் ஒரு நாடகமே வந்துச்சு, ஓடுதான் என்னன்னு தெரியல விஜய். எங்க அம்மா பார்ப்பாங்க. வை, வயிறுங்களா? வவ்வால், வவ்,
வை வோ வோட் விவோ போ வௌ வௌக்கு தான் என்னன்னு தெரியல. வௌ வௌவால் வௌவாவலா வராதுங்களா? வௌக்கு என்ன இருக்கு? வௌவால் தான் வரும். வௌக்கு வௌவால் இப்படிதான் எழுதுவோம். அப்படிதான் நினைக்கிறேன். வைகை வை என்னதுங்க சார்? வவுச்சர். நம்மயான ஆமா விஓயு கரெக்ட் தான். வவுச்சர் விஓயு சிஹெச் ஏஆருங்களா இஆரா? வௌ வம் வகை. ஓகே. தேங்க்யூ. வா வா வி வி வு வு இவ்ரு வே வை வோ வௌ வம் வகை. யாராலா வா முடிஞ்சதுங்களா? சா சா வரீங்களா ஒருத்தர்? சார் வாங்க. தரடிராஜ் சார் வாங்க. ஓ இதுதான் லா எழுதுறீங்களா மேம்? வாங்க. சா நெக்ஸ்ட் சா சா சவுண்ட் எஸ்ஏ. இப்ப இந்த ரெண்டு மாதிரி போட்டு ஒரு சா போடுவோம்ல, அது வந்து எஸ்ஏ சவுண்டுக்கு வர சால பூரா இது மட்டும் தான். அந்த சா யூஸ் பண்ண மாட்டோம். எஸ்ஏ வர சவுண்ட் யூஸ் பண்ண பாருங்க. சங்கரு இந்த சா தான் நம்ம எழுதணும். சா ஷியாமல். ஷியாமல்னா மேகம். ஷியாமலான்னு பேர் வைப்பாங்க. ஷியாமலா. ஷோபிகா. அது இந்த சோ வருமா? இந்த சோ தான். சஷ்டி வந்து இந்த பாமாரி போற சா. சஷ்டி 6. சா சா சி சி சு லெட்டர் எழுதணும். ஊ மாத்ரா லெஃப்ட் சைட் சிம்பிள் எண்டிங் லைன். சு சா லெட்டர் எழுதணும். ரைட் சைடு கீழே வந்து ரைட் சைடு சிம்பிள் ஊ மாத்ரா. சு லெட்டர் எழுதணும். ஸ்டாண்டிங் லைன் போடலீங்களா? எதுக்கு? ஓ பெரிய சாக் ஸ்டாண்டிங் லைன் போடல. ஸ்டாண்டிங் லைன் போடல பாருங்க. அது ஆல்ரெடி அதுலயே வரணும். இன்னொரு ஸ்டாண்டிங்ல வரும். ஓகே. சா சி சி சு சு இஸ்ரு சே லெட்டர் எழுதணும். மேல ஒரு கொம்பு எண்டிங் லைன். சே சை லெட்டர் எழுதணும். 2 கொம்பு. சை சோ லெட்டரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு கொம்பு. சோ சோபா. சோ நெக்ஸ்ட் சௌ. நெக்ஸ்ட் சௌ சௌமியா. சௌமியா சௌபாக்கியா சௌந்தர்யா. இல்ல சௌந்தர்யா கூட அந்த சா வருது பாருங்க. ராமாரி ஒரு சா தான். சஃபலா. சௌ சம் சக. சா கரெக்ட் தாங்க. சு சு இது வந்து சூவாங்க. இப்படி போடுங்க. சூரியன். சூரியன் வந்து இஸ்ரு. இஸ்ரு போட்டு ரூ. சே சை சோ சௌ சா போடுங்க. ஒத்த சொல்லி கொம்பு சா லா மாதிரி போடுவோம்ல லா. சௌ சம் சக. ஓகேங்களா? எழுதிக்கோங்க. சா சா சி சி சு சு இஸ்ரு சே சை சோ சௌ சம் சக. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாராலாவா? சா சாங்களா?
வாங்க எழுதாதவங்க வாங்க வாங்க மேம். நீங்க மேம் பேசிக் இதாங்க மேம், லெட்டரே தான். வேற நீங்க எழுதிட்டீங்களா மேம்? சார் வாங்க, டேனி சார் வாங்க. சார் வாங்க சார் வாங்க. இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் இந்த ஈஸியான லெட்டர் தான், இந்த சாதானே இதே மாதிரிதான் எல்லாமே. இல்ல சேம் இதே தான். இதே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும், முன்னாடி ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஜாயின் பண்ணணும், பின்னாடி ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஜாயின் பண்ணணும், கீழே ஊ மாத்திரா, லெஃப்ட் சைட் சிம்பிள், ரைட் சைட் சிம்பிள், சி சிம்பிள். யார் பெற்ற மகனும் சா சார் தமிழ் எழுதிருங்க. சா சா சார் இந்த சாங் இந்த சா அது வந்து எஸ்ஏ. இந்த சா இது வந்து இந்த நீங்க போடுறது வந்து இது. ஓகேங்களா? சா ஆ சா சா சி சா சா சி சி சு சு இஸ்ரு சே சை சோ சௌ சம்ம சக. மேம் ஆன்லைன்ல புரியுதுங்களா மேம்? சார் புரியுதுங்களா மேம்? நிசா மேம், சமஸ்கையா. தரம்மணி சார், பிரேமா ரஞ்சித் மேம், செண்பவல்லி மேம், மௌனாம்பாள் மேம், தேஜஸ் மேம், தரணி சார், காயத்ரி மேம், கிருபா மேம், நிசா மேம், டேனியல் பிரசர், கோகுல், அதான் மேம். புரியுதுங்களா? புரியுதுங்க சார். சி புரியுது சார். சி எப்பவும் போலதாங்க மேல. இப்படி சோ சா சா சி சி இது வந்து போடக்கூடாது, சுழிச்சு ஒண்ணுங்களா. இது வந்து இது வரைக்கும் அப்படி. சோ இது வந்து மேல போகணும். சோ இஸ்ரு போட்டு இஸ்ரு போட்டுருவது. இஸ்ரு சே ஹிந்தியில தான் இந்தாங்க. அவ்வளவுதான். இன்னும் ரெண்டே ரெண்டு சா, ஒரு சா ஒண்ணு ஹா ஒண்ணு எழுதுன லெட்டர். அடுத்த வேர்டு தான் ஆஃப் லெட்டர். இது இக்குங்க 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 செஞ்சிடும். அது ஈஸி தான். சா சா சி சி சு சு இஸ்ரு சே சை. நெக்ஸ்ட் சோக். சோ சோ சௌ சம் சக. சம் சக. சா சா சி சி சு சு இஸ்ரு சே சை சோ சௌ சம் ஹா ஹா. ஹரிஹரனுக்கு வரா. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த சா 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 இந்த சா தானே? இல்ல ஒரு சா விட்டமா? சா இது விட்டமா? சா சா இல்ல ஒரு சா கரெக்ட் தானா? சா சா சாஹா தானா? நெக்ஸ்ட் இந்த சா. இது வந்து எழுதுறீங்களா சார்? வாங்க நவீன் சார். சார் நவீன் சார் வாங்க. ஆமாங்க சார். பரவாயில்ல வாங்க. நான் மேம் எரேஸ் பண்ணிடலாங்களா? ஃபுல்லா எரேஸ் பண்ணிடலாமா? கீழே எழுதுறீங்களா? மேலே மேம் ஒரு லைன் வா எரேஸ் பண்ணிடலாமாங்க மேம்? வா சாவும் அது எழுதுனுங்களா? வாவை எரேஸ் பண்ணிடலாம்.
எழுதுங்க சார். சா, இந்த சா. அப்படியேதான் சா எழுதுங்க, மேல எழுதுங்க. சா, 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 தமிழ் எழுதிருங்க மேல. சார் இந்த சாங். சா, நெக்ஸ்ட் சா. சா லெட்டரு இப்படி போடணுங்க சார். இங்க பாருங்க, கவனிங்க. ரா மாதிரி போட்டு இங்க இருந்து ஒரு கோடு எடுத்து இப்படி ரா மாதிரி போடணும். கையை எடுத்துடணும். இங்க இருந்து ஒரு கோடு போட்டு ம் ம் மேல போயிட்டு கீழே ரைட். எண்டிங் லைன் சா. ம் ம் இன்னொரு லைன் போடணுமா? ஸ்டாண்டிங் லைன் போடணுங்க சார். ஓகேங்களா? சி. நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். சா லெட்டர் எழுதுங்க. ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் சார். ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. ஸ்டாண்டிங் லைன், இது ஸ்டாண்டிங் லைன், இது எண்டிங் லைன். ஓகேங்களா? ஸ்டாண்டிங் லைன் லெட்டர் சா. இந்த லெட்டர் எழுதுங்க பக்கத்துல. ரெண்டு ஜாயின் பண்ணுங்க இங்க இருந்து இப்படி. ஆமா ஆமா, இதுல ஜாயின் பண்ணணும். எண்டிங் லைன் சி. சி போடுறேங்க இப்படிங்க சார். நெக்ஸ்ட் சி. சா போடுங்க. சா போட்டு ஸ்டாண்டிங் லைன் பக்கத்துல. ஸ்டாண்டிங் லைன் சி. சார் சார் எல்லாம் தெரியுமா சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஆர்ட் இஸ் லாங். சி. சி கரெக்ட். சி ஓகேங்களா? நெக்ஸ்ட் சு. சா போடுங்க. கீழே கீழே மாத்ரா லெஃப்ட் சைட் இந்த மாதிரி எண்டிங் லைன். நெக்ஸ்ட் சு. இப்படி எண்டிங் லைன் இப்படி சு. நெக்ஸ்ட் இஸ்ரு. சா. இஸ்ரு. சா. சே ஒரு கொம்பு போட்டா சே. ஒரு கொம்பு மேல இப்படிங்க சார். சே. சே ஓகேங்களா? நெக்ஸ்ட் சை. சா போடுங்க. அதேதான் சா போடுங்க. மேல ஒரு கொம்பு போட்டோம்ல, அது மாதிரி ரெண்டு கொம்பு போடுங்க. மேல ஒரு கொம்பு போட்டோம்ல, இதே மாதிரி ரெண்டு கொம்பு போடுங்க. இங்க எங்க போட்டிருக்கோம்? அதே இடத்துல, ரெண்டுமே அதே இடத்துல. இன்னொன்னு அதே அதே இடத்துல ரெண்டு. ம் சை.
சை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சோ போடுங்க. ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன்ல லெட்டர் போடுங்க. சா போடுங்க. ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் பக்கத்துல ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. ஸ்டாண்டிங் ரைட் சைடு லெட்டருக்கு ரைட் சைடு ஸ்டாண்டிங் லைன். லெட்டருக்கு ரைட் சைடு வலது பக்கம் ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. ஸ்டாண்டிங் லைன் மேல ஒரு கொம்பு போடுங்க. ஸ்டாண்டிங் லைன் மேல ஒரு கொம்பு போடுங்க. துணைக்கால் மேல ஒரு கொம்பு போடுங்க. இல்ல, இங்க இருந்து இப்படி வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சவ். சா போடுங்க. ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் மேல 2 கொம்பு போடுங்க. ஸ்டாண்டிங் லைன் மேல 2 கொம்பு போடுங்க. சவ் போடுங்க. ஒத்த சுழி கொம்பு. ஒத்த சுழி கொம்பு தமிழ்ல மேல. தமிழ் ஒத்த சுழி கொம்பு. சா சவ். சம் போடுங்க. சா லெட்டர் எழுதுங்க. சா லெட்டர் எழுதுங்க சார். மேல ஒரு புள்ளி. இங்க இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கணும். சம். சம் எழுதுங்க. சம். ஓகேங்களா? சா இம். சாக எழுதுங்க. சா எண்டிங் லைன் லாஸ்டா போட்டுருக்கோம். சா சைடுல 2 புள்ளி இங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சா சா சி சி சு சு இசு சே சை சோ சௌ சம் சன். தேங்க்யூ. சா முடிச்சுங்களா? நெக்ஸ்ட் ஹா. நீ யாரு இருக்கா மேம்? வாங்க மேம். இதே மாதிரிதான் சார். யாரு? டேனியல் சார் வாங்க. வாங்க 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 வாங்க. ஹா ஹா. இது வந்து சா சா சி சி சு சு இஸ்ரு சே சை சோ சௌ சம் சக. மேம் அது தப்பா போட்டுருக்காங்க. சி சு சு அத தப்பா போட்டு. மேம் ஹாங் மேம். நம்ம எரேஸ் பண்ணிடலாங்களா எல்லாமே? சரி ஓகே சார். ஒண்ணு நீ முன்னாடி சொல்லி இருக்கணும். முன்னாடி நோட் வாங்கி வச்சுக்கோ. நோட் சரி இல்ல ஒன்னும் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் லெட்டர் மேம். ஹா ஹா ஹாங் மேம். இங்க பாருங்க. இந்த கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்னதா ஒரு கோடு மேம். எண்டிங் லைன். ஹா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப். மேம் பாருங்க. இங்க இருந்து இது காண பாருங்க. ஈ போட்டீங்க. நீங்க இப்படி போட்டிருக்கீங்க. பாருங்க. இங்க இங்க இது பண்ணும்ல இப்படி போட்டீங்கல்ல. இங்க இருந்து திருப்பி எடுங்க. இதுல என்னன்னா இங்க பாருங்க கவனிச்சுக்கோங்க. இப்படி போட்டிருக்கோம். இந்த விட கொஞ்சம் பெருசா வருங்க மேம். சேம் இதுல வந்து இது ரெண்டு சேமா இருக்க கூடாது. இங்க சேமா இல்ல பாத்தீங்களா? இதுவும் சின்னதா இருக்கு பெருசா இருக்கு பாத்தீங்களா? இது இது இப்படி இப்படி வந்துடணும். கீழே வரணுங்க மேம். பாருங்க மேம். எல்லாத்துக்கும் யாருமே ஸ்டார்டிங்ல எதுவுமே வராதுங்க பாருங்க. வரையறதான். இங்க பாருங்க இப்படி போட்டு
கரெக்ட். அதே மாதிரி தான். இதுல வளைச்சிருங்க. கரெக்ட் தான் போட்டது. ஆனா இங்க வளைங்க. வளைங்க இப்படி கீழே வளைங்க. அது வரைக்கும் ஓகேங்களா? கீழே வளைச்சிங்களா? திரும்ப கையை எடுத்துட்டு இதாங்க கரெக்ட். ம் இது மட்டும் கொஞ்சம் இங்க இப்படி வரணும். இங்க இப்படி வரணும் இல்ல? கரெக்ட் போட்டிங்களா? இங்க அதுக்காக இங்க பாருங்க. ம் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் செவி செல்வ பாருங்க பாருங்க. லிசனிங் ஃபர்ஸ்ட். மேம் ஃபர்ஸ்ட் கோடு மேம் இருங்க மேம். ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணுங்க எல்லாமே. அவ்வளவுதான். கரெக்ட். இதா கரெக்ட். இதா கரெக்ட். இதா கரெக்ட். வருதுங்களா? வருதுங்களா? கோடு இங்க வந்து சின்னதா ஒரு கோடு. கை எடுக்கல. எடுத்து கை எடுத்துறேன். திருப்பி இப்படி போட்டு கை எடுத்துறேன். சரி. இங்க பாருங்க. வேற லெட்டர் எழுதுறீங்களா? சரி வேற லெட்டர் சொல்றேன். சரி இதை நான் எழுதிடுறேன். ஹாக்கு அப்புறம் என்ன லெட்டர் இருக்கு? ஷாலா இருக்குமே. த்ரா எழுதுறீங்களா? த்ரா வேணாம். சரி மேம் இந்த சா எழுதுங்க மேம் திருப்பி. ஓகேங்களா? சா இப்ப எழுது நம்மள அதேதான். தமிழ் எழுதிருங்க. ஆமாங்க. சா இப்ப எழுது நம்மள அதேதான். எழுதுன லெட்டர் தான். சா ஸ்டாண்டிங் லைன். சாக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன். லெட்டர் போட்டு ஸ்டாண்டிங் லைன் எண்டிங் லைன். சா தமிழ் தொடை. சா மேம் ஸ்டாண்டிங் லைன். சா போடுங்க. சா லைன் சா போடவே இல்லை நீங்க. நீங்க இதை போட்டுட்டு தானே எடுத்துருக்கணும். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி. ஓகேங்களா? ஸ்டாண்டிங் லைன் சா ரெண்டையும் ஜாயின் பண்ணிருக்கணும். ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கோம். ரெண்டையும் இங்கே ஜாயின் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. சி போடுங்க. ஓகே எண்டிங் லைன் சி. சா லெட்டர் எழுதுங்க. சா ஸ்டாண்டிங் லைன் இங்க இருந்து எடுத்து ஜாயின் பண்ணுங்க. இங்க இருந்து எண்டிங் லைன் மேல போப்போம். சி ரெடி. நெக்ஸ்ட் சா மாத்ரா கீழே லெஃப்ட் சைட் கரெக்ட் தான் மேம். சா லெஃப்ட் சைட் கீழே லெஃப்ட் சைட் சிம்பிள். சு எண்டிங் லைன் எல்லாத்துக்கும் எண்டிங் லைன் போட்டுங்க கன்ஃபார்ம். அவ்வளவுதான். சு எல்லாமே ரேஸ். மேம் சு ரைட் சைட் சிம்பிளுங்க மேம். ரைட் சைட் சிம்பிளுங்க மேம். இங்க பாருங்க மொத்தமே 3 சிம்பிள் தாங்க மேம். இங்க பாருங்க லெஃப்ட் சைடு. அதான் அங்க பாருங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு சி 3 சிம்பிள் தான். லெஃப்ட் சைடு சிம்பிள் போட்டீங்களா? ரைட் சைடு சிம்பிள் சு இப்படி போடுங்க. நெக்ஸ்ட் இஸ்ரு. சா போட்டு லெஃப்ட் கீழே வந்து இஸ்ரு இஸ்ரு இஸ்ரு. நெக்ஸ்ட் சே லெட்டர் சா எழுதுங்க. லெட்டருக்கு மேல ஒரு கொம்பு. லெட்டருக்கு மேல ஒரு கொம்பு. ஆமா அந்த லெட்டர் அதுதான் லெட்டருங்க மேம். அது வந்து ஓக்கு ஓ சவுண்டுக்கு. இது சேக்கு வந்து கரெக்ட். அவ்வளவுதான் எண்டிங் லைன். சே ரெட்ட கொம்பு. சே நெடில். அது சேங்களா? லா மேம் இது சா இது லா.
ஆமா ஆமா, இல்ல இல்ல, நான் சா இது ரா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். கரெக்ட் தான், ரெட்டை கொம்பு சா. ஓகேங்களா? சை. சா லெட்டர் எழுதுங்க, ரெண்டு கொம்பு. லெட்டருக்கு மேல ரெண்டு கொம்பு. ஒரே அங்கேயே தான் ரெண்டு கொம்பு, எண்டிங் லைன். சை. சை. சோ லெட்டரு, ஸ்டாண்டிங் லைனு, ஸ்டாண்டிங் லைன் மேல ஒரு கொம்பு. லெட்டரு, ஸ்டாண்டிங் லைனு, பக்கத்துல ரைட் சைடு ஸ்டாண்டிங் லைனு, ரைட் சைடு ஸ்டாண்டிங் லைனு, ஸ்டாண்டிங் லைன் மேல ஒரு கொம்பு. இது ஓ. சோ. சோ. நெக்ஸ்ட் சா லெட்டரு, ஸ்டாண்டிங் லைன், லெட்டருக்கு பின்னாடி ஸ்டாண்டிங் லைனு, லெட்டருக்கு பின்னால ஸ்டாண்டிங் லைனு, ஸ்டாண்டிங் லைனு, அதுக்கு மேல ரெண்டு கொம்புங்க மேம். ரெண்டு கொம்பு, எண்டிங் லைனு. சவ். நெக்ஸ்ட் சா லெட்டரு, லெட்டருக்கு மேல புள்ளி. சா லெட்டரு, லெட்டருக்கு மேல இங்க ஒரு புள்ளி இந்த இடத்துல. சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சா. நெக்ஸ்ட் சா. சா சைடுல ரெண்டு புள்ளி. சைடுல ரெண்டு புள்ளி. ஆமா, புள்ளி வச்சுட்டு கோடு போடும். கோடு போட்டாலே கை எடு முடிஞ்சது, லெட்டர் அவ்வளவுதான் இருக்கும். கோடு. சக. சக. சா போட்டு சா. சா. அவ்வளவுதான். தேங்க்யூ. சா சா சி சி சு சு இஸ்ரு சே சை சோ சௌ சம் சக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹா ஹா ஹி எழுதுனுங்களா? ஹா ஹா ஹி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹா ஹா ஹி எழுதுறேன் பாருங்க. ஹா. மேம். ஹா. நெக்ஸ்ட் கிரண். மானு. ஹிமாலயா. ஹிமாச்சல் பிரதேஷ். ஹி ஹி ஹி. ஹா போட்டு ஸ்டாண்டிங் லைனு, ஹீலிங். ஹா ஹா ஹி ஹி ஹூ. ஹுக்கும். ஹுக்கும்னு பாட்டு வந்துச்சுல. என்னது ஹுக்கும்னு? ஆர்டர். ஆர்டர் பண்றது, கட்டளை. கட்டளை இல்லாட்டி ஆணை. டைகருக்கா ஹுக்குமா? டைகருக்கா ஹுக்கும். ஹூ. இதான் அந்த ஹுக்கும் வந்து இதுதான் ஹிந்தியில. ஹூ. ஹூ. இக்ரு மட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க போடணும். இக்ரு வந்து இங்க போடணும். இஹ்ரு. ஓகேங்களா? கீழே போடக்கூடாது, சென்டர்ல போடணும். எப்படி ராக் போட்டோமோ அது மாதிரி. ஹா ஹா ஹி ஹி ஹூ ஹூ இஹ்ரு ஹே. ஹே பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேம். ஹேமான்னு பேரு வைப்பாங்க. ஹேமா. ஹேமனந்த கணபதினு இருக்கா என்னமோ, ஹேரம்ப கணபதி. ஹேரம்ப கணபதி. அந்த ஹே. ஹேமா, ஹேமலதா. ஹேரம். என்னதுங்க மேம்? ஹேமசுந்தரமா? அப்படியே பேர் வைக்கிறாங்க. ஹேமந்த். ஹேமந்த்னு பேர் இருக்குங்களா? ஹேமந்த். ஹே. ஹேக்கு அப்புறம் எப்படிங்க வரும்? ஹை. நார்மலா எல்லா லெட்டரும் இப்படி ஒரு லெட்டர் இருக்குன்னா சிம்பிள் வந்து இங்க போடுவோம். சி. ஆனா இங்க வந்து இங்க போடுறோம். ஹிருதை. ஹிருதயம்.
இதயம் ஹார்ட், ஹிருதை, ஓகேங்களா? அதான் அந்த ஹிரு ஹிருதயம். ஹா ஹா ஹி ஹி ஹூ ஹூ இஹ்ரு ஹே ஹை ஹோ ஹவ் ஹம் ஹஹ. இங்க தலையில சொல்லுங்க. வேகமா சொல்லுங்க. ஹஹ ஹ ஹஹ ஹம் ஹவ் ஹோ ஹை ஹே இஹ்ரு ஹூ ஹூ ஹி ஹி ஹா ஹ ஹஹ ஹி ஹூ. தமிழ் எழுதுன அழைச்சிட்டு கேட்கணுமா? நான் இப்ப அடுத்தது அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சுல. அடுத்து இப்ப லெட்டர்ஸ் தான். எரேஸ் பண்ணிடலாமா? நான் லெட்டர் நான் எழுதுறேன், நீங்க என்னன்னு சொல்லுங்க. நான் லெட்டர் எழுதுறேன், நீங்க அது என்ன லெட்டர்னு சொல்லுங்க. ஓகேங்களா? இக்குங்கிச்சு இப்ப எழுதுனதுக்கு எல்லாமே சும்மா அந்த வேஞ்சன் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி ஆஃப் லெட்டர் இக்குங்கிச்சு அது எப்படின்னா அவ்வளவுதான். அதுவும் யாரால ஆவா மட்டும் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சாசாங்க பார்த்தோமா, பாரகடி இல்ல இன்னைக்கு கிளாஸ். நான் லெட்டர் எழுதுறேன், இது என்ன லெட்டர்னு சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கவங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல ஆன்லைன்ல இருக்கவங்க நோட் எல்லாம் க்ளோஸ் பண்ண. ஆமா, ஒரு மேம் இதை எரேஸ் பண்ணிட்டுங்களா? இதுலயே உங்களுக்கு நேம் நம்ம எரேஸ் பண்ணிட்டுங்களா? லெட்டர் எழுதுட்டுங்களா சார்? ஆன்லைன்ல இது என்ன லெட்டர்னு சொல்லுங்க. இது என்ன லெட்டர்னு சொல்லுங்க ஆன்லைன்ல. மேம் என்ன லெட்டர்? தப்பு தப்பு, சோ கிடையாது மேம். நீங்க நீங்க என்ன காங்களா? கா கிடையாது. நீங்க சொல்லுங்க மேம். என்ன லெட்டருங்க மேம் இது? மேம் நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன letter? ஆ? ஜோ. ஜோ ஜோம்படி. ஜோம்படினா குடிசை. ஜோ எல்லாம் அது ஜே ஓ தானங்க போடுறாங்க பேர்ல. அப்ப இந்த ஜோ தானே வரும், இதா போடுறாங்களா மேம்? ஜோதிகால இந்த ஜோ தாங்க மேம், ஜே ஓ. ஜோதிகால இந்த ஜோ தான், அது எல்லாமே அந்த ஜோ தான். இது ரேர் தான் யூஸ் பண்றது. இப்ப இப்ப ஒண்ணு இருந்தா வரும். கை. என்ன லெட்டருங்க மேம்? பூ. நெடில். பூ. பூ இல்ல பூலு. இங்கிலீஷ்ல பூலுனா முட்டாளு, ஹிந்தில பூலுனா பூவு, ஃபிளார். பூ. ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க.
மேம் ஒரு லெட்டர் சொன்னா நான் சொல்லலாம். ஜோ. ஜோ. தப்புங்க மேம். மேம் இது என்ன லெட்டருங்க மேம்? மேம் இன்னொரு இது ஜோ. நெடில் நெடில் ஓகேங்களா? ஜோ. மேம் மாத்ரா ஜோ நெடில். ஓகே, இது என்ன லெட்டர்? இங்கு சார் அதான் என்ன மேம் தப்புங்க மேம். யாரு பேர் சொல்லுங்க மேம், யாருங்க சொன்னா? செண்பகவடி சார். மேம் இது இப்படி போட்டு இங்க புள்ளி வச்சாதாங்க மேம் இங்கு கா. இங்க புள்ளி வைக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களாங்க மேம்? இங்க புள்ளி Okay, வச்சாதாங்க. புள்ளி வைக்கலைன்னா டா சார், டா. டா. சார் இது என்ன லெட்டர்னு சொல்லுங்க? டூ. டூ. ஆ இட்ரு. இட்ரு ஓகேங்களா? ரூ. எப்படிங்க மேம்? ரீ. ரீனா கோடு போட்டுறணும்ல, ஸ்டாண்டிங் லைன். ஏ சவுண்ட். ரே. ஒரு கொம்பு போட்டாலும் ஏ சவுண்ட். ரே. இது கே. கே. இது ஞாவ். தப்பு. நே கிடையாது மேம். ஆன்லைன்ல சொல்லுங்க அது என்ன லெட்டர்னு. நவ் கிடையாது. தப்பு. நே கிடையாது. நவ் கிடையாது. நூ கிடையாது. எல்லாமே சொல்லிட்டீங்க. நானா வரிசையே சொல்லிட்டீங்க. நானா நீ நீ நூ 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 நூ. நை. நை 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 நை. ஏன்னா இது லெட்டர் தெரியுது, கன்ஃபியூஸ் ஆகணும். லெட்டர்லயே ஸ்டாண்டிங் லைன் வரும். ஓகேங்களா? இது சொல்லுங்க. பா. தெரியும், கன்ஃபியூஸ் ஆகும். தப்பு. சா. கரெக்ட். நெக்ஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ் போயிடும். லெட்டர்ஸ் ஓகே தானே? நேம் என்ன எழுதி வேணா, அது ஆஃப் லெட்டர்ஸ் முடிச்சிடும். இக்குங்க செஞ்சு இக்கு. காவருக. அப்படியே லைனா எழுதிக்கோங்க நோட்ல. மேம் இது இது என்ன லெட்டர்? கா. இதுல ஸ்டாண்டிங் லைன் போட்டு லெஃப்ட் சைடு கர்வ் போட்டு ரைட் சைடு கர்வ் போடாம டைரக்டா இப்படி இழுத்து விட்டு எண்டிங் லைன் போட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இக்கு. இது வந்து காங்களா? கேஏ கா. கன்ஃபியூஸா இருக்குங்களா? இக்கு. பாருங்க என்னாச்சு போல். பாருங்க இது, அதாவது ஸ்டாண்டிங் லைன் போட்டு கை எடுத்துட்டு இந்த ரெண்டு சைடு இப்படி போட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கா.
ஓகேங்களா? காய்க். நெக்ஸ்ட் இந்த கோடு வருதா? போட்டு கட் பண்ணி இக். 4 கா இருக்குல்ல, அப்ப 4 இக்கு வரணும் இல்லைங்க மேம்? இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணணும் ஹிந்தில? கோடை கட் பண்ணிடணும். கோடை கட் பண்ணிடணும், அவ்வளவுதான். இக். இக். ஆமா, அதனால தமிழ் எழுதல. நெக்ஸ்ட் இக். இதுக்கு என்ன பண்ணும்? இந்த கோடை கட் பண்ணிடணும். இப். இல்ல இக் தாங்க. இக் இக்கு இக் இக் இக். நான் ஒரு வேர்டு எழுதுறேன். அந்த வேர்டு கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. பார்க்க கூடாது மேம். புக்கா? புக் மேம். மாங்களா? பா பா. பக்குன்னு வேர்டு இல்ல, இன்னும் எழுத முடிக்கலைங்க மேம். பக்கா. இந்த வேலைய பக்காவா செய்யறாயா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கா. இன்னொரு பக்கா இருக்கு. ஒரு பக்கா போடுங்க, 2 பக்கா போடுங்க, இன்னொன்னு இருக்கு. பக்கா ஸ்ட்ராங்னு இருக்கும் பக்கானா. ஆமா. ஆமா, இல்ல ஒரு பக்கா பொறி போடுங்க. அந்த படி அளவு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பக்கானா ஸ்ட்ராங்னு அர்த்தம். பக்காவா இருக்கான், நேர்த்தியா இருக்கான், இதா இருக்காங்க. சரி, இதுக்கு இங்க பாருங்க. இது என்ன லெட்டர் மேம்? சேர்த்து படிங்க. புக்தாவா? புக்த. புக்தா. புக்தா. பூ இக்குதா. புக்தா. மேம் இது என்னதுங்க மேம்? இது என்ன லெட்டர் மேம்? ரா. ரா. கியாரஸ். இது சொல்ற ஃபார்முலா இருக்கு, இப்ப சொல்லிட்டா பாருங்க. ஒண்ணும் இல்ல, சின்ன நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கிறதுக்கு. ஹிந்தில டிரான்ஸ்ஃபர்ல வராது, மத்த லாங்குவேஜ். ஹிந்தில வந்து ஒரு 2 லெட்டர்ல ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல ஏதாவது 2 லெட்டர்ல வார்த்தை சொல்லுங்க.
இது என்னது மேம்? இங்க தெளிவா இம்முன்னு போட்டுடுறோம். மெய்யெழுத்து பிரச்சனை இல்லை. ராம சரியா. ஆனா இங்க அப்படிலாம் போட மாட்டாங்க. 2 எழுத்துல ஒரு புள்ளி வந்துச்சுன்னா 2வது எழுத்து புள்ளி வச்ச மாதிரி நாமளா அசீவ் பண்ணி படிச்சுக்கணும். ரா எப்படி படிக்கிறோம்? ராமன் இருக்கு, இது மாதம் ஆக்சுவலா. ஆனா 2 எழுத்து வந்திருக்கனால 2வது எழுத்து நம்ம புள்ளி வச்ச மாதிரி படிக்கணும். இதை ராமன் தான் படிக்கணும், ராமன் படிக்க கூடாது. அங்க புள்ளி வச்சிருக்க மாட்டாங்க, மாதம் வந்திருக்கும், நாமளா புள்ளி வச்ச மாதிரி படிச்சுக்கணும். மேம் லாஸ்ட் லெட்டர் மட்டும் தான் சொல்றேன். ஃபைனல் லெட்டர் மட்டும் தான், இடையில வரதுல இது கிடையாது. ஃபைனல் லெட்டர் அங்க தனியா இம்மு வந்துரும். தனியா இம்மு வந்துரும் மேம். இப்படி ஒரு இம்மு இருக்கு, இம்மு வந்துரும். இடையில வருது சம்யுக்தா. ராமங்கிறது எப்படி எழுதுமா? அது இப்படிதான் எழுதணும் மேம். உண்மையாலுமே ராம் ராமநாராயணன் இருக்கு. ஒரு பேர் வைக்கிறாரு, இது எப்படி எழுதுவாங்க? இப்படிதான் எழுதணும். சரி, இப்ப 3 லெட்டர்ல ஒரு வேர்டு வருதுன்னு வச்சு, இப்ப என்ன பண்ணணும்னா ஃபைனல் லெட்டர் 3வது லெட்டர் புள்ளி வச்ச மாதிரி பண்ணி கா லா களம். இது வந்து கா, இது லா. 4 லெட்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப படிங்க. இது இப்ப படிங்க. இது என்ன? இக் யா ரா. இது எப்படி படிக்கணும்? லாஸ்ட் லெட்டர் புள்ளி வச்ச மாதிரி தானே படிக்கணும். இக்கு அப்ப கியாரஸ், கியாரஸ். இக் யா ரா கியாரஸ், கியாரஸ். இது விக்ன, விக்ன விக்ன இல்லாட்டி விக்ன. இது நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் ரா எப்படி போடணும், இப்ப இதெல்லாம் ஒரு மாதிரி படிக்கணும். போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல எது எதுக்கு போடணும். இது விக்ன, விக்ன விநாயகர். விக்னனா அப்டிராக்ட், தடை. வினைகள் தீர்ப்பவனே, விக்ன விநாயகனே. 5 கரத்தனை ஆணை முகத்தனை. இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. புள்ளி எடுத்துடலாமா? புள்ளி எடுத்துட்டா இப்படி இங்கு இது வந்து புள்ளி எடுத்துட்டா இப்படி டாவாயிரும்ல. இப்படி ஒரு லெட்டர் இருக்கே ஆக்சுவலா டானு. அப்ப அது டான்னு படிக்கிறது இங்குன்னு படிக்கிறதுங்களா? அதனாலதான் என்ன பண்ணணும்னா இங்கு சின்னதா ஒரு கோடு போட்டணும் ரைட் சைடு. லெட்டர் எழுதி
ஓகேங்களா? இப்ப என்ன லெட்டர் சார்? ஆன்லைன்ல யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. என்ன லெட்டர் புரியுதுங்களா? காங்குங்களா? கங்கு. கங்கா. இப்படியும் படிக்கலாம். இத வந்து நம்ம இது என்ன லெட்டரு? ஜீங்களா? இது என்ன லெட்டருங்க? கம் Sir, come. காகா கீகி கூகு இக்ரு கே கை கோ கௌ கம் ககல கம் படிச்சிருக்கோம்ல. ஆனா அந்த புள்ளி சவுண்ட் வந்து மாறிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி தெரியுங்களா? இப்ப தமிழ்ல கசடு தபர என்னது? நிலைமொழி ஈற்றெழுத்தில் கசதப மிகும். மிகுமா? மிகுமா மிகாதுங்களா? ஏதாவது சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்பு எந்தெந்த இடத்துல இக்கு போடுவோம், எந்தெந்த இடத்துல இப்பு போடுவோம்? ஒரு வேர்டு இருக்கு, கசதபல முடியுது. அடுத்து வர வருமொழி முதல் எழுத்துல வந்து கசதப வந்துச்சுன்னா நிலைமொழி ஈற்றெழுத்துல இக்கு சேர்க்கணும். இக்கோ இப்போ சேர்க்கணும். ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுங்க. அந்த மாதிரி மாறிக்கும்ல. அந்த மாதிரி இந்த புள்ளியோட சவுண்ட் வந்து மாறிக்கும். இப்ப இதுக்கு அடுத்து ஒரு இந்த வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து காங்களா? கசதப வந்தா இங்க இருக்கக்கூடிய இங்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும். கங்கா. புரியுதா? இப்ப இன்னொரு இது புரியும் பாருங்க. இப்ப பாருங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. காவரிசையில லாஸ்ட்ல இங்கு இருக்குல்ல, அதனால இங்கு சவுண்ட் வருது. ஏன் இங்கு சவுண்ட் வருதுன்னா அடுத்து வரக்கூடிய லெட்டர் கா வருதுங்களா? அடுத்து வரக்கூடிய லெட்டர் கா வருதா? கா சொல்லி பாருங்க. கா 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 வருதா? அந்த இங்கு சவுண்ட். அப்படியே இப்ப இதே வந்து பா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒண்ணு வருது. இங்க என்ன வரும்? சார் அந்த இடத்துல கொஞ்சம் கிளார் அடிக்கி, கொஞ்சம் லெஃப்ட் சைடு வாங்கி எழுங்க சார். இது எரேஸ் பண்ணிட்டுங்களா? இதை எரேஸ் பண்ணிட்டுங்களா மேம்? இங்க பாருங்க, வியஞ்சனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வியஞ்சனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது என்ன லெட்டரு? இங்க கா வந்துச்சுன்னா அந்த லெட்டருக்கு மேல இங்க ஒரு புள்ளி வைக்கிறேன்னு சொன்னா கா 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 ngா சவுண்ட்ல முடியுது. ngா சவுண்ட்ல முடியுது. அப்ப அது இங்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும். எப்படி? ஆ இங்கு அங்குன்னு படிக்கணும். இதை படிக்கணும், அங்குன்னு படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் வந்து இக்குன்னு படிக்கணும். இப்ப அஞ்சுன்னு படிக்கணும். ஏன்னா சா சா ஜா ஜா ஞாவா. ம் தா தாக்கு வாசம் என்ன வரும்? ம் இந்த நானா தானே வரும் தாவரத்துக்கு லெஸ்ட். அந்த் அந்துன்னு படிக்கணும். அந்துனா ஃபைனல் முடிவு. இப்ப இந்த புள்ளிக்கு சவுண்ட் என்ன? இந்த புள்ளிக்கு சவுண்ட் பாவர் சொல்லி பாருங்க.
அம் அங்குங்களா? ஒவ்வொரு நாள் இது என்ன இது என்னது? புள்ளி என்னது? இன்னுங்களா? எப்படி இன்னும்? இல்லா? இங்கா? எப்படி மேம் இங்க வரும்? இங்க என்ன லெட்டர் வந்திருக்கு? இதுதானே வருமொழி முதலெழுத்து தமிழ்ல. தமிழ்ல வருமொழி முதலெழுத்து. வருகின்ற என்ன வந்திருக்கு? பா வந்துருங்களா? பா வருது சொல்லி பாருங்க. வேஞ்சனு பா. ஆமா, இப்ப இங்க வந்து கா வந்திருக்குங்களா? அடுத்த லெட்டரு இந்த லெட்டர் விட்டுருங்க. கா வந்திருக்குங்களா? கா 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 ngா. லாஸ்ட்ல ngால முடிஞ்சது, அதனால இங்க இங்கு போட்டோம். இங்க வந்து சா வந்துருக்குங்களா? சா சா ஜா ஜா ஞா. ஞா வந்துச்சு, இஞ்சு போட்டோம். தா வந்துருங்களா? தா 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 நா நா. அதனால இந்து இல்லாட்டி இன்னு போட்டோம். அந்து அந்து. இப்ப வந்து பா வந்திருக்கு. பா 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 மா. அம்ப. ஓகேங்களா? அவ்வளவு. இந்த டெஸ்ட் பண்ணலாமா? எரேஸ் பண்ணவா? எல்லாமே சரி. நெக்ஸ்ட் சாங்களா? இது எப்படி எழுதணும்? கோட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். எண்டிங் லைன். இது சா. பாருங்க, இது என்ன லெட்ரு? பாங்களா? வாங்களா? வா. இப்ப தாவா? பா பா. பிஏ சவுண்ட் தானுங்க மேம். இங்க பாருங்க. பா 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 பா. அப்ப இந்த சவுண்ட் பிஏ சவுண்டா? பிஏ பிஏங்க மேம். பாபா பாலு பா. இது பச்சா, குழந்தை, சைல்டு. நெக்ஸ்ட் சாங்களா? இதுல என்ன பண்ணலாம்? மேல இருக்க எண்டிங் லைன் போட்டு தானே ஆகணும். அந்த கோடை போட்டாலுமே பாதி கட் பண்ணாலுமே நம்மளுக்கு கா இக்குற ஒரு லெட்டர் இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா இது சாவை அப்படியே போட்டுட்டு கீழே இந்த மாதிரி போட்டு எதுக்கெல்லாம் கட் பண்ண முடியாதோ கீழே அந்த கோட் போட்டுரும். இங்க பாருங்க, இது என்ன லெட்டரு? இது என்ன லெட்டரு? ஊ. ஊ மேல போட்டாதான் ஊங்களா மேம்? அது கோடு. அப்ப வேர்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தாங்க மேம் எண்டிங் லைன் போடும். இது ஊ. ஓகேங்களா? உச். ஊ இச். அப்ப அழுத்தி சொல்லணும். உச். இது என்ன லெட்டரு? ஜாங்களா? இது என்ன லெட்டர்? எடுத்து பாருங்க. வா வா வா. உச்வாஸ். இதோட முடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட் சா சா இது வந்து ஜாங்களா சார் சார் லாஸ்டா சொன்னது மட்டும் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. மேல மேம் எடுத்து எதுங்க மேம் இதுங்களா உச்ராவா? ஆ உச்வாஸ் மேம் இச்சுங்க மேம் ஊ இச்சு இது இச்சு போட்டாங்களா கீழே அது சிம்பிள் போட்டாங்களா உச் ஓகே சார். வா ஸ்டாண்டிங் லைன் போட்டிருக்காங்களா இது வாங்களா இது லாஸ்ட் புள்ளி வச்ச மாதிரி படிக்கணுங்களா ஊ ஊ இச்சு திருப்பி இச்சு வா உச் வாஸ் ஓகே சார். இச்சு தான் மேம் இது இஜ்ஜு இது வந்து இச்சு சி சி ஹெச் ஹெச் இச்சு இச்சுன்னு சொல்லணும் சி ஹெச் ஹெச் இச்சு இது வந்து இஜ்ஜு இஜ்ஜு இது 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 என்ன லெட்டரு மேம் இப்படி இதுதானே மேம் ஜா இப்படி போட்டாதான் ஜா ஜா. பட் ஆனா கட் பண்ணிட்டேன் இஜ்ஜு இஜ். மேம் லாஸ்ட் லெட்டர் புள்ளி வச்ச மாதிரி தானே படிக்கணும் ஜுவர் ஜுரம் ஃபீவர் ஜுரம் வந்துருச்சு ஜுவர் ஜுவரம் இம்மு போட்டா ஹிந்தில கர் தமிழ்ல கரம் ஹிந்தில சிர் தமிழ்ல சிரம் ஹிந்தில அண்ணன் தமிழ்ல அன்னம் இம்மு போட்டா நிறைய சவுண்ட் தமிழ் ஆயிரும் அம்மாவுக்கு வந்து அம்மா ஹிந்தில அம்மானாலே அம்மா மானாலும் அம்மா மாத்தானாலும் அம்மா மாதாஜினாலும் அம்மா அம்பானாலும் அம்மா அம்புனாலும் அம்பு அம்மா ஆமா அம்மா தான் அப்பாவுக்கு வந்து பிதா பிதாஜி பாப்பு பாப்பா பாப்புஜின்னு தான் கூப்பிடுவாங்க காந்தி தாத்தாவை அவ்வளவுதான் ஜுவர் ஓகேங்களா ஜுரம் நெக்ஸ்ட் வந்து இதோட முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் இஜ்ஜு கோட்டை கட் பண்ணிடணும் பாருங்க இது நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது வாக்கு பாக்கு இது வந்து இப்படி மட்டும் போட்டா இது வந்து வா பிஏ வா இப்படி போட்டு உள்ள கோடு போட்டோம்னா இது பா கோடு தான் உள்ள கோடு போட்டிருக்கேன் பா சிம்பிள் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஈச்சு பச்சா ப்ரொனவுன்ஸ் நல்லா பாருங்க பச்சா ப்ரொனவுன்ஸ் பச்சா பச்சானா குழந்தை சைல்டு அதான் சைத்தான் கே பச்சான்னு திட்டுறாங்க சைத்தானோட குழந்தையே பச்சானா குழந்தை அதே கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் மாத்தி பஜ்ஜான்னு சொல்லுங்க பஜ்ஜா பஜ்ஜானா யூஸ்லெஸ் அர்த்தம் யூஸ்லெஸ் சொல்ல யூஸ்லெஸ் பயனற்ற பயனற்ற யூஸ்லெஸ் பஜ்ஜா பச்சான குழந்தை பச்சான குழந்தை பஜ்ஜான யூஸ்லெஸ் இஜ் இஜ்ஜா ஜா ஜா ஞா இஞ்ச் இஞ்ச் இது வந்து ஞா இஞ்ச் இது வந்து பா பா இஞ்ச் பஞ்ச பஞ்சதந்திரம் அஞ்சு பஞ்சுனாலே அஞ்சு பஞ்சதந்திரம் என்ன இருக்கு பஞ்சவட்டி ஓகேங்களா
அவ்வளவுதான். चा इच चा इच जा इच जा इच ஞா இஞ்ச் பச்சா உச்வாஸ் ஜுவர் பஜ்ஜா பஞ்ச் பஞ்ச. ஓகே மைண்ட் பண்ணிக்கலாங்க மேம். ஆன்லைன் மைண்ட் பண்ணிக்கலாமாங்க மேம்? எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே தன்யவாத். தேங்க்யூ.